ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் ஆகும். எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் அமெரிக்காவில், குறிப்பாக வயோமிங் அமைந்துள்ளது. எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா என்பது அமெரிக்காவின் ஒரு தேசிய பூங்காவாகும். இது வயோமிங்கின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது மற்றும் மொண்டானா மற்றும் இடாஹோ வரை நீண்டுள்ளது. இது எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் 42வது அமெரிக்க காங்கிரஸால் நிறுவப்பட்டது மற்றும் மார்ச் 1, 1772 அன்று ஜனாதிபதி யுலிசஸ் எஸ். கிராண்ட் அவர்களால் சட்டத்தில் கையெழுத்திடப்பட்டது. எல்லோஸ்டோன் அமெரிக்காவின் முதல் தேசிய பூங்காவாகும். மேலும் இது உலகின் முதல் தேசிய பூங்காவாகவும் பரவலாக கருதப்படுகிறது. இந்த பூங்கா அதன் வனவிலங்குகள் மற்றும் அதன் பல புவிவெப்ப அம்சங்களுக்காக, குறிப்பாக அதன் மிகவும் பிரபலமான ஒன்று ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் கீசருக்கு பெயர் பெற்றது. இது பல வகையான உயிரினங்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் சபால்பைன் காடு மிகவும் ஏராளமாக உள்ளது. இது தெற்கு மத்திய ராக்கீஸ் காடுகளின் சுற்றுச்சூழல் பிராந்தியத்தின் ஒரு பகுதியாகும். பூர்வீக அமெரிக்கர்கள் எல்லோஸ்டோன் பகுதியில் குறைந்தது 11,000 ஆண்டுகளாக வசித்து வந்தாலும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி முதல் நடுப்பகுதி வரை மலைவாழ் மக்களின் வருகையை தவிர ஒழுங்கமைக்கப்பட்ட ஆய்வு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தொடங்கவில்லை. பூங்காவின் மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு முதலில் அமெரிக்க உள்துறை துறையின் அதிகார வரம்பிற்குள் வந்தது. பூங்காவை மேற்பார்வையிட்ட முதல் உள்துறை செயலாளர் கொலம்பஸ் டெலானோ ஆவார். இருப்பினும் இறுதியில் 1886 மற்றும் 1916க்கு இடையில் 30 ஆண்டுகளுக்கு எல்லோஸ்டோனின் நிர்வாகத்தை மேற்பார்வையிட அமெரிக்க இராணுவம் நியமிக்கப்பட்டது. 1917ஆம் ஆண்டில் பூங்காவின் நிர்வாகம் முந்தைய ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா சேவைக்கு மாற்றப்பட்டது. நூற்றுக்கணக்கான பூர்வீக தொல்பொருள் தளங்களை ஆய்வு செய்துள்ளனர். எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா 3468 சதுர மைல் 8983 கிலோமீட்டர் பரப்பளவில் ஏரிகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள் மற்றும் மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. எல்லோஸ்டோன் ஏரி வட அமெரிக்காவின் மிகப்பெரிய உயரமான ஏரிகளில் ஒன்றாகும். மேலும் கண்டத்தின் மிகப்பெரிய சூப்பர் எரிமலையான எல்லோஸ்டோன் கால்டெராவை மையமாக கொண்டுள்ளது. கால்டெரா ஒரு செயலற்ற எரிமலையாக கருதப்படுகிறது. கடந்த 2 மில்லியன் ஆண்டுகளில் இது பல முறை மிகப்பெரிய சக்தியுடன் வெடித்துள்ளது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட கீசர்கள் மற்றும் நீர் வெப்ப அம்சங்கள் எல்லோஸ்டோனில் உள்ளன. இந்த தொடர்ச்சியான எரிமலையால் எரிபொருளாகின்றன. எரிமலை வெடிப்புகளிலிருந்து வரும் எரிமலை ஓட்டங்கள் மற்றும் பாறைகள் எல்லோஸ்டோனின் பெரும்பாலான நிலப்பரப்பை உள்ளடக்கியது. இந்த பூங்கா கிரேட்டர் எல்லோஸ்டோன் சுற்றுச்சூழல் அமைப்பின் மையப் பகுதியாகும். இது பூமியின் வடக்கு மிதவெப்ப மண்டலத்தில் கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பாகும். 1978ஆம் ஆண்டில் எல்லோஸ்டோன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பெயரிடப்பட்டது. நூற்றுக்கணக்கான பாலூட்டிகள், பறவைகள், மீன்கள், ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் பல அழிந்து வரும் அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. பரந்த காடுகள் மற்றும் புல்வெளிகளில் தனித்துவமான தாவர இனங்களும் அடங்கும். எல்லோஸ்டோன் பூங்கா தொடர்ச்சியான அமெரிக்காவில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான மெகாஃபனா இருப்பிடமாகும். இந்த பூங்காவில் கிறிஸ்லி கரடிகள், கூகர்கள், ஓநாய்கள் மற்றும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் காட்டெருமை மற்றும் எல்க் மந்தைகள் வாழ்கின்றன. எல்லோஸ்டோன் பூங்கா காட்டெருமை கூட்டம் அமெரிக்காவில் உள்ள மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய பொது காட்டெருமை கூட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் பூங்காவில் காட்டுத் தீ ஏற்படுகிறது. 1988ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரிய காட்டுத் தீயில் பூங்காவின் கிட்டத்தட்ட 1/3 பங்கு எரிந்தது. எல்லோஸ்டோன் மலையேற்றம், முகாம், படகு சவாரி, மீன்பிடித்தல் மற்றும் சுற்றி பார்ப்பது உள்ளிட்ட ஏராளமான பொழுதுபோக்கு வாய்ப்புகளை கொண்டுள்ளது. நடைபாதை, சாலைகள், முக்கிய புவிவெப்ப பகுதிகள் மற்றும் சில ஏரிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு நெருக்கமான அணுகலை வழங்குகின்றன. குளிர்காலத்தில் பார்வையாளர்கள் பெரும்பாலும் பனிவண்டிகள் அல்லது ஸ்னோமொபைல்களை பயன்படுத்தும் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்கள் மூலம் பூங்காவை அணுகுகிறார்கள். வைல்ட் லைஃப் அண்ட் வெஜிடேஷன், லார்ஜ் மேமல்ஸ்,
கிறிஸ்லி கரடிகள், ஓநாய்கள், காட்டெருமை, எல்க், மூஸ் மற்றும் மலை சிங்கங்கள். பேர்ட்ஸ், கழுகுகள், ஆஸ்ப்ரே பருந்துகள் மற்றும் ஃபால்கான்கள் உட்பட 290க்கும் மேற்பட்ட இனங்கள். வெஜிடேஷன்: லாட்ஜ்போல் பைன், ஸ்ப்ரூஸ், ஃபியர் மற்றும் ஆஸ்பென் உள்ளிட்ட பல்வேறு காடுகள், அத்துடன் ஆல்பைன் புல்வெளிகள் மற்றும் புல்வெளிகள். ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்: ஹைகிங் மற்றும் பேக் பேக்கிங். 1000 மைல்களுக்கு 1600 கிலோமீட்டர் அதிகமான ட்ரெயில், எளிதான பகல் நேர ஹைக்கிங் முதல் பல நாள் பேக் பேக்கிங் பயணங்கள் வரை. கேம்பிங்: 2000க்கும் மேற்பட்ட கேம்பிங் தளங்களை கொண்ட 12 கேம்பிங் மைதானங்கள். ஃபிஷிங் அண்ட் போட்டிங்: பூங்காவின் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் உலகத்தரம் வாய்ந்த மீன் பிடித்தல் மற்றும் படகு சவாரி வாய்ப்புகள். சீனிக் டிரைவ்ஸ்: கிராண்ட் லூப் சாலை மற்றும் ஃபயர் ஹோல் கேன்யன் டிரைவ் உள்ளிட்ட பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சி பயணங்கள். வைல்ட் லைஃப் வியூவிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி: வனவிலங்குகளை கண்டறிந்து புகைப்படம் எடுக்க ஏராளமான வாய்ப்புகள். எல்லோஸ்டோனின் இயற்கை அழகு மற்றும் வனவிலங்குகளின் அற்புதமான காட்சிகளுக்காக நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு பாராட்டப்பட்டது. ஒட்டுமொத்தமாக எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்கும் ஒரு இடமாகும். இயற்கை அழகு, வனவிலங்குகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையானது. உலகெங்கிலும் உள்ள இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.